பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி. ஏன்னா அநேகர் கேட்குறீங்க, நானும் பல வருஷமாக காத்திருக்கிறேன், எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் வரம் கிடைக்கலையேங்கிறீங்க. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம் எப்படி இருப்போம்? அப்போஸ்தலர் 1:8 படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது முதல்ல நம்மகிட்ட இருக்கிற பலவீனமெல்லாம் போயிடும். அது மட்டுமல்ல, பலன் அடைந்து எருசலேமிலே, யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியில எந்த இடத்துலயும் அவருக்கு சாட்சியா மாறுவோம். இன்னைக்கு வரைக்கும் ஏன் நமக்குள்ள நிக்க முடியலன்னா, நமக்குள்ள இருக்கிற வேற ஆவி. எனக்கு அன்பாருடைய ஆண்டவரிடத்துல கேட்கணும், திரும்ப உங்க வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனத்துக்கு திருப்பிக் கொள்றீங்களா? எல்லாரும் அப்படி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. வல்லமையில் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத பெரட்டி விட்டே. வல்லமையில் ஆவியானவே வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே பெரட்டி விட்டே. வல்லமையில் ஆவியானவே வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத பெரட்டி விட்டே. அவராவி எனக்குள்ளே தீயாவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே தீயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையில் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே பெரட்டி விட்டியே. உலகத்துக்கு வெளிச்சோம்னா ஊரெல்லாம் டாத்தடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சோம்னா ஊரெல்லாம் டாத்தடிப்பே. உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுமை தருவே. உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுமை தருவே. வல்லமையில் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே பெரட்டி விட்டே. வல்லமையில் ஆவியானவே வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 37:18-19.
அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு. நல்லா கவனிங்க, தன் சகோதரன்ட்ட சொன்னான். என்ன சொன்னா, நான் ஒரு சொப்பனம் கண்டப்பா. அது என்ன சொப்பனா, நாம் எல்லாம் வயலில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அறுத்துக்கிட்டு இருந்தோம். நான் அப்படி அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போ ஒரு கட்டு என் கட்டு நிமிர்ந்து நின்றுச்சு, உங்களுடைய கட்டெல்லாம் என்ன செஞ்சு அதை சுற்றி வணங்குச்சு, நிமிர்ந்து நின்றுச்சுன்னா அவ்வளோதான். அன்னைக்கு ஆரம்பித்த பொல்லாத ஆவி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா வேதத்தில் நம்ம ஒரே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆனால் இந்த வேதங்கள்லாம் இங்கே எழுதப்பட்டது எத்தனை காலங்கள் என்பது ஒவ்வொரு காரியமும் நடந்து பல காலங்கள் கடந்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவரால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி வயலெல்லாம் அறுத்து முடித்து அடுத்து அறுவடையெல்லாம் முடிஞ்சு ஆடு மேய்க்க போயிட்டான். ஏன்னா வயலில் இப்போ மழைகளே இல்லாத காலமாக இருந்திருக்கும். அதனால் ஆடு மேய்க்க போயாச்சு. ஆடு மேய்க்க போனவங்ககிட்ட, எப்பா போய் சுகம் கேட்டுட்டு வா, சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு யாக்கோபு அனுப்புறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே ஆ, தங்கள் தகப்பனுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? ஆமா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அத்தனை ஓனாய் மத்தியில் இந்த ஆட்டுக்குட்டி அனுப்புறார். இயேசு கிறிஸ்துவும் நீதிமொழிகள் 8:30-31 தன் பிதாவின் அருகிலே செல்ல பிள்ளையா இருந்தார். இந்த பூவுலகத்தில் இறங்கி வந்தது எதுக்காக? நீயும் நானும் துப்பி அடித்து கொடுமைப்படுத்துறக்கா? அப்படியாவது மனம் திரும்பிட மாட்டாங்களா? இயேசு எப்படி எதிர்பார்க்கிறா தெரியுமா? எப்படியாவது மனம் திரும்பினா போதும்பா. நாம பாடுவோம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகின்றேன், அதிகாலமே நான் தேடுகின்றேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உன் அன்பொன்றே போதுமையா, உன் அன்பொன்றே போதுமையா, ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. நல்லா கவனிங்க, உன் சகோதரங்க ஆடு மேய்க்க போயிருக்காங்கல்ல, ஆமா, அவங்க இடத்துக்கு உன்னை அனுப்புறேன். யோசேப்பு சொல்லியிருக்கலாம், ஏற்கனவே நான் சொன்னதுனால அவங்க என் மேலே என்ன செஞ்சுருக்காங்க, பொறாம மட்டுமில்லை, எப்படா என்னை பழி வாங்கலான்னு பொல்லாப்பு ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது, இவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லலை.
என்ன செஞ்சான்? 13ஆம் வசனத்தை பாருங்க. 13ஆம் வசனம். அவன் இதோ போகிறேன் இதோ போகிறேன். ஏசாயா கேட்டார்ல, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் போவாரோ, யார் போவாரோ, என்னை அனுப்பும் தேவா நான் போகிறேன். யார் போவாரோ, யார் எனக்காக, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் போவாரோ, யார் போவாரோ, என்னை அனுப்பும் தேவா நான் போகிறேன். என்னை அனுப்பும் தேவா நான் போகிறேன். மெய்ப்பனில்லாத ஆட்டை போ அலைந்திடும் மக்கள் முன்னே, மெய்ப்பனில்லாத ஆட்டை போ அலைந்திடும் மக்கள் முன்னே, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் போவாரோ, யார் போவாரோ, என்னை அனுப்பும் தேவா நான் போகிறேன். என்னை அனுப்பும் தேவா நான் போகிறேன். நல்ல கவனிங்க. யோசேப்பை கூட்டு ஒரே வார்த்தை, வேற யாருமே அங்கே இல்லை, கேட்குறார். அவனுக்கு தெரியும் சகோதரன்லாம் அவன் மேலே அப்படி கற்கடிக்கிற மாதிரி இருக்கான். தெரிஞ்சிருந்தும் இதோ போகிறேன். ஆண்டவரும் அப்படி தான் அனுப்பப்பட்டார். என் ஜனங்கள் பாவத்தில் மாழ்கிறார்களேன்னு ஒன்று யாரை அனுப்ப, என்ன அனுப்புங்கப்பா, என்ன அனுப்புங்கப்பா. நாம் அடியேங்க நேரம் பாடுவோம். என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிட என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிட என் ஜனமே, ஆயுள் முடியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை, ஜீவன் ஒழியவரே என் சுவாசம் ஒழியவரே, ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே படிக்கே கொடுத்தீரே, எல்லையுமே ஆண்டவர் சேவையிலே அனுப்பேனே ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே அனுப்பேனே ஆயத்தமானே தேவே. நல்ல கவனிங்க. ஆண்டவர் அப்படித்தான். இந்த மக்கள் மத்தியில் வரலாம். இந்த மக்கள் யாரு? மோசே சொன்னார் யாத்திராகமத்தில். ஆமா, கொஞ்ச நேரம் போயிட்டு வர்றதுக்குள்ள வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நன்றியை மறக்கிற ஜனங்கள். நீங்களும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நன்றியை மறக்கிற கூட்டத்தோடு தான் நான் இருக்கேன்.
கொஞ்ச நேரம் செஞ்சால் அடுத்த நிமிஷம் சிரமப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணியப்போ 2 கண்ணு அவங்களுக்கும். அங்கே போய் உட்காந்து பேசுவான், பாஸ்டருக்கு எப்படி 1 லட்ச ரூபா கிடச்சிருக்குமா? நான் சொல்லுவேன் 1.5 லட்சம் கிடச்சப்பாமே. ஏன்னா ஆண்டவர் பார்வையில் போகும்போது இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறவங்க இங்கே உள்ள பொக்கிஷத்தையா பார்ப்பான். அதனால தான் மோசே சொன்னான், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துன்னா பொல்லாத ஆவி போயிடும். மோசைக்குள்ளேயும் பொல்லாத ஆவி வந்துச்சு. ஆனால் அவன் விசுவாசத்தில் பெரியவனான போது தான் இந்த வார்த்தை வந்துச்சு. அவசரப்பட்ட போது அவனுக்கும் பொல்லாத ஆவி வந்துருச்சு. பார்த்தான், போயிட்டே இருந்தான். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். 2 பேரையும் கொண்டு சமாதானம் பண்ணியிருந்தா இவன் பாக்கியவானாக இருந்திருப்பான். ஒருத்தனை வெட்டி மண்ணில் போச்சுட்டான். ஒருவேளை சொல்லலாம் பலம் உள்ளவன், அதனால் இவன் பற்றி படிச்சுட்டான். இல்லைங்க, அடுத்த நாள் அந்த காரியம் வரும்போது ஆமடா அநியாயம் பண்ண வெட்டன்னு சொல்ல முடிஞ்சா? ஓடித்தானே போனா. பொல்லாத ஆவி வந்தால் ஓடவும் செய்யணும். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம். 28 ஒருவனும் ஒருத்தரும் தொடரல. மோசே யார் தொடர்ந்தா? ஓடி போகிறான். நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள். ஒருத்தரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன செய்வான்? ஓடி போவான். பொல்லா பாவி மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா எந்த காரியமும் கண்ணுக்கு தெரியாது. தன் சகோதரன் சாப்பாடு கொண்டு வரான், இதோ போகிறேன் அப்படின்னு போகிறான். அவன் தூரத்தில் வரும்போது இவங்களை காண சீக்கிரம் இல்லை, தோத்தானுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கட்டாங்க. உடனே தோத்தானுக்கு போகிறான். அங்கே போகும்போதே கண்ணுக்கு பார்த்த உடனே பேசிட்டான். 18ஆம் வசனத்தில் அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு சமீபமாய் வரும் முன்னே. இதுதான் தூரத்தில் வரும்போதே பேசுறது. முதுகுக்கு பின்னாடி பேசுகிற வியாபாரம் நல்லதில்லை. முகத்துக்கு நேரம் என்ன செய்யணும்? பேசணும். இன்னைக்கு அநேகர் அங்கிட்டு போய் தான் பேசுவான். நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் இந்த பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு கண்வர்களே, யோசேப்பு வந்து சேரலை, வந்த பிறகு கேட்டிருக்கலாம். அதுக்கு முன்னாடி திட்டம் போட்டாச்சு. சதி ஆலோசனை, அதான் பேர். என்ன வர்றாங்க? இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். ஆனா அவனுடைய சொப்பனம் எப்படி முடிஞ்சிச்சு? ஏன்னா கர்த்தர் செய்ய நினைத்தது என்னது? தடைப்படவே செய்யாது. ஏன்னா கர்த்தர் செய்த நாம உண்மைகளை மறந்துடக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாவங்களை மன்னித்தார், உன் நோய்களை சுகமாக்கினார். பாவங்களை மன்னித்தார், உன் நோய்களை சுகமாக்கினார். மேற்குக்கு கிழக்குக்கும் எம் தூரமோ அவர் பாவத்தை விலக்கி விட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எம் தூரமோ அவர் பாவத்தை விலக்கி விட்டார். ஆத்துமாவே நன்றி சொல்லு
முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எனக்கு கண்மாலை தூரத்தில் வரும் முன்னாடியே பேசுகிறவனுக்கு என்ன பேர்? ஆம்பளைனா பேர். கிட்டத்தில் வந்தவன பேசுகிறேன். இன்னைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போனால் வேறு போயிடுச்சு, இங்கிட்டு பேசு. ரெண்டகம் உள்ளவன், மாறுபாடு உள்ளவன், இரட்டைத்தன்மை. இதுக்கு முன்னாடி அவருக்கா பேசியிருக்கேன். யூதாஸ் இங்கே வந்தால் ஒரு வேஷம் போடுவான். ஆண்டவரே நானும் அங்கே போனா சரி நான் முத்தம் கொடுப்பேன். இன்னைக்கு நம்மளே அப்படி ரெட்டத்தன்மை இருக்கா இல்லையா? லாபான் அவனை கூப்பிட்டு வரலையா சாப்பிடான்னு கேட்பான். இந்த பக்கம் சரி அவன் எவனா களை போனான் சரி, டேய் எனக்கு தெரியாது நீ தான் கொடுக்கணும். ரெட்டத்தன்மை. ஒரு பக்கம் மருமானே. எனக்கு அன்பானவர்களே நல்ல கவனிங்க. பொல்லாப்பின் ஆவி வந்துருச்சுன்னா சகோதரன் தெரியாது, சகோதரி தெரியாது, தங்கச்சி தெரியாது, அக்கா தெரியாது, அம்மா கூட தெரியாது. ஏன்னா அந்த ஆவி என்ன செய்யும்? உன் இருதயத்தில் இல்லை கண்ணையும் மறைச்சிடும். என்ன அவங்க வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறான் அவனை கொன்றுவோம், ஒரு குழியில் ஓட்டுருவோம். அப்பா கேட்டா அதுக்கு என்ன? ஒரு மிருகம் அடிச்சிருச்சு, அவனை கொன்று போட்டுச்சு. அதுக்கு வழி அவன் போட்டிருக்கான்ல அவன் சட்டையவே கிளி. அதையும் என்ன செய்ய? ஒரு ஆட்டு ரத்தத்தில் முக்கு கொண்டு போய் நாங்கள் வழியில் கண்டெடுத்தோம். இந்தா உடனே அவன் பார்த்துட்டு ஐயோ பீருண்டு போனானே புலம்புறான். பொல்லாத ஆவி மட்டும் ஒரு மனுஷருக்குள்ளே வந்துருச்சு. அவன் வாழ்க்கையில் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், படுகுழியை வெட்டுகிறவன் தானே விழுவான். மறந்துடாதீங்க. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே மடிவான். இயேசு சொன்னார். ஏன்னா அவரை பிடிக்க வர்றாங்க, பொல்லாப்பு செய்கிறதுக்கு வராங்க. உடனே பேதுரு முந்திரி கொட்டை காப்பாற்றுற மாதிரி மல்கூஸ் என்பவருடைய காதை என்ன செஞ்சிட்டாரு? வெட்டிட்டார். உடனே அவர் சொன்னார், எப்பா நான் உங்கள்கிட்ட தினந்தோறும் பேசுகிறேன்ப்பா, கம்போடையும் தடியோடுமா வந்தீங்க என்னை பிடிக்கிறதுக்கு? நான் தான் உங்கள்கிட்ட தினம் வர்றேனப்பா, எல்லாரும் அவர் பிடிக்கிறான், நீ இருங்க பொறுங்கன்ட்டு அந்த காதை ஒட்டி அவனை குணமாக்கி அப்புறம் வாங்க போவார். இன்றைக்கு சொல்கிறேன், பொல்லாப்பின் ஆவி இயேசுக்குள்ளே வரவே இல்லைங்க. அப்படி வந்திருந்தா தாகம்னு ஒன்று கசப்பை கொடுத்தானே, அடுத்த நிமிஷம் என் நாயை யாரை ஏமாத்துற எந்திரிச்சு கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. ஏன்னா அவருக்குள்ள பொல்லாப்பின் ஆவி வரவே இல்லை. ஆனால் அவரே சொல்கிறாரு, நான் கேட்டுக்கொண்டால் பிதா என்ன செய்வார்? எத்தனை தூதர்களை அனுப்புவார். ஆனால் அப்படி செய்வது எனக்கு அல்ல, உலகத்தை ரட்சிப்பதற்கு வந்தேன். உலகத்தில் பெற்ற தாயிடத்தில் கிடைக்காத, தந்தை இடத்துல கிடைக்காத, பெற்ற பிள்ளைகளிடத்தில் கிடைக்காத அன்பை கர்த்தர் தருவார். ஆனால் தூரத்தில் வர்றதுக்குள்ளே யோசனை பண்ணி அவனை குழியிலையும் போட்டு கதற விட்டு கடைசியில் விற்று தின்னு விட்டான், வாயில் ஓட்டான். ராகேல் சொன்னால எங்களை வச்சு எங்கள் சம்பளத்தையும் வாயில் ஓட்டுக்கிட்டான்னு. யாக்கோபிட்ட சொன்னால அதை மாதிரி இவனை விற்று எகிப்துக்கு அவனை கொண்டு போனாங்க. பொல்லாப்பின் ஆவி இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எப்படி இருக்கும் பிரதர்? உனக்குள்ள என்னைக்கோ செஞ்சதை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கேன். அது எப்போ சமயம் வரும் அதான் அந்த பொல்லாத ஆவி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பொல்லாத ஆவி என்னை விட்டு போகணும் சுவாமி, உம்முடைய ஆவி எனக்குள்ள வரணும். அந்த பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. பேசும் தெய்வமே, நிலம் வருபவரே,
பேசும் தெய்வமே, நிலம் வருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்தாவி வந்துச்சா பொல்லாதாவி போகணும். அப்பதான் பரிசுத்தாவி நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். இன்னும் பல ஆவி இருக்கு, உங்களுக்கு சொல்ல போறேன். தொலைக்காட்சியில் கேட்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோட கேட்கறதோட மனதில் ஐயா நல்லா இருக்குன்னு சொல்றதோட ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, அது போதும். இது தொடர்ந்து வர தேவைகள் சந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஆண்டவர் பொருளாதார தேவை சந்திக்கிறேன். டிவியில் சும்மா வராது, எத்தனையோ நிகழ்ச்சி வரும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எதாக இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்கணும் அப்படின்னு எண்ணம் வந்தால் இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிற வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிகளை சொல்லுறேன். எந்தெந்த காரியத்துக்கு உதவி செய்யணும்பீங்க, நிறைய காரியம் உண்டு. கட்டுமான பணிக்கு இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர்றவங்கள சாப்பாடு கொடுத்து தான் அனுப்பணும், வேனில் கூட்டிகிட்டு வரணும். எல்லா காரியமும் இருக்குது. நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சொல்லுவேன். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பொல்லாப்பின் ஆவி இன்றைக்கு எந்தெந்த குடும்பத்துக்குள்ள ஒருவேளை தனியாக இருக்கிற சூழ்நிலையே கூட பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பொல்லாப்பை செய்வதற்கு ஐயோ எனக்கு பலன் இல்லையே, தாங்க முடியலையே, இவ்வளவு செய்கிற பொல்லாப்பு மத்தியில் என்னை வச்சிருக்காரு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா ஓநாய்களின் மத்தியில் ஆட்டுக்கடாக்களை அனுப்பினது போல உங்களை அனுப்பி வச்சவர் வெற்றியை தருவார், விடுதலை தருவார். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் உறுதிப்படுத்தட்டும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்று, வேதனைகளை மாற்று, விடுதலை கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.